நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தின நல்வாழ்த்துகள். குடியரசு என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன, அந்த வேறுபாடு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப காலதாமதமாக தான் தெரிஞ்சுது. ஒரு 6வது படிக்கும்போது எனக்கு தெரியாது. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாம் விடுதலை பெற்ற அந்த 1947 ஆகஸ்ட் 15 அது நம்மளுக்கு சுதந்திரம் நாள், சுதந்திர தினம். அது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த அந்த சட்டம் இல்லாமல் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி சட்டமாக இருக்கணும்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் எழுதப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டம் பிரகடனம் படுத்திய நாள் தான் குடியரசு நாள். அது இந்தியாவுக்கான சட்டங்கள் இருக்குது அப்படின்னு. சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம தேசிய கொடியை பற்றி நம்ம நிறைய அது மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, மரியாதை இதெல்லாம் தெரியும். இந்த தேசிய கொடி, நம்ம இந்தியாவுக்கான இந்த தேசிய கொடி வேலூரில் தான் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு தமிழன் தான் அதுக்கான காரணம். இருந்திருக்கலாம் பிரிட்டிஷ்காரங்களுடைய சென்னை முக்கியத்துவம். அப்போ அவங்க சென்னையில் ஏற்படுத்திய அந்த தொழில் வளர்ச்சி இதன் காரணமாக இங்கே அதுக்கான அந்த தேசிய கொடி செய்வதற்கான எல்லா சூழலும் இங்கே இருந்திருக்கலாம். அதனால் வேலூரில் தான் அந்த கொடி தயாரிக்கப்பட்டது. அது ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெல்லியில் ஏற்றுறாரு. அந்த கொடியானது நம்ம மியூசியத்தில், சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் தாயின் மணிக்கொடி பாருன்ற அந்த பாட்டு இருக்குல்ல, அது பழைய தேசிய கொடிக்கான பாட்டு. இப்போ நம்ம ஏற்றுற அந்த காவி, வெண்மை, பச்சை, அப்புறம் நடுவில் வர அசோக சக்கரம் இருக்குது பார்த்திங்களா. அதுக்கான ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. காவி அப்படின்னா தியாகம், வீரம். வெண்மை அப்படின்னு சொன்னால் தூய்மைன்னு சொல்கிறாங்க. பச்சைக்கு பசுமை, வளமைன்னு சொல்ல வராங்க. இது காந்தி அவர்கள் ஒரு குழு அமைத்து இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு கொடி. அந்த கொடியினுடைய வேலைப்பாடுக்கு ஆந்திராவில் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய பிங்களி வெங்கையான்ற ஒருத்தர் அவர் டிசைன் பண்ணதாக சொல்ல வராங்க. எது எப்படியோ இன்றைக்கி நமக்கு குடியரசு தினத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு காந்தி மிக முக்கியமோ அதே அளவுக்கு, அதிகமாக கூட சொல்ல, அதே அளவுக்கு மிக முக்கியமானவர் டாக்டர் அம்பேத்கர். அவருடைய அந்த சட்ட அமைப்பை நாம் அனைவரும் ஏற்று மகிழ்ச்சியாக, நாங்கள் அனைவரும் இந்தியர்கள், இது எங்களுக்கான ஒரு சட்டம் இருக்கிறது, எங்களுக்கான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, எங்களுக்கு தனி வீரம் இருக்கிறது, எங்களிடம் இத்தனை படைகள் இருக்கிறது, இந்த படைகளை நாங்கள் அணிவகுத்து காட்டுகிறோம், இந்த உலகமே எங்களை பார்க்க வேண்டும் என்ற அந்த அணிவகுப்பு எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த குடியரசு நாள். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துகள். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.